நாம குரான ஓதும்போது அது வெறும் ஒரு மத சடங்கு மட்டும்தானா? இல்ல, அத தாண்டி நமக்காக என்னென்ன வாக்குறுதிகள் காத்திருக்கு? வாங்க, இஸ்லாமிய நூல்கள் அடிப்படையில குரானுக்கும் நமக்குமான உறவோட ஆழமான அர்த்தங்களையும் அதனால கிடைக்கப் போற பலன்களையும் பத்தி நாம இப்போ பார்க்கலாம். சரி, குரான் ஓதுறவங்களுக்கு இறைவன் என்ன மாதிரியான வாக்குறுதிகளை தரான்னு பாப்போம். முக்கியமா இந்த உலகத்தோட கணக்கு வழக்கெல்லாம் தீர்க்கப்படுற அந்த மறுமை நாள்ல குரான் நமக்கு எப்படி ஒரு பெரிய பாதுகாவலனா வரும்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த வாக்குறுதியோட ஆழத்தை சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அந்த மிகப்பெரிய விசாரணை நாள்ல நமக்காக பேச வேற யாரும் இல்லாத ஒரு நேரத்துல நாம இந்த உலகத்துல ஓதினோமே அந்த குரான், அதுவே நமக்காக எழுந்து நின்னு பரிந்துரை செய்யும்னு சொல்லப்படுது. நம்மளோட முயற்சியே நமக்கான சாட்சியா மாறுற ஒரு அற்புதமான தருணம் இல்லையா இது? இது இன்னும் ஒரு படி மேல போகுது. குரான் பொதுவா பரிந்துரை செய்யும்ங்கிறது தாண்டி அல் பக்ரா, ஆல் இம்ரான் மாதிரியான குறிப்பிட்ட அத்தியாயங்கள் ஒரு வக்கீல் மாதிரி நமக்காக வாதாடும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூறாக்களை தொடர்ந்து ஓதிட்டு வந்தவங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷலான பாதுகாப்புன்னே சொல்லலாம். அப்போ இந்த சமூகத்திலேயே மிக சிறந்த மனிதர் யாரு? இதுக்கான பதில் ரொம்பவே சிம்பிள். யார் குரானை தானும் கத்துக்கிட்டு அதோட ஒளிய மத்தவங்களுக்கும் கத்துக் கொடுக்கறாங்களோ அவங்கதான். இத அறிவை தேடுறதோட முக்கியத்துவத்தையும் அத பகிர்ந்துக்கிறதோட அவசியத்தையும் ரொம்ப அழகா சொல்லுது. இந்த விஷயம் கேட்கும்போதே நம்மள் பலருக்கு மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். நீங்க குரானை ரொம்ப அழகா சரளமா ஓதுனீங்கன்னா உங்களுக்கு வானவர்களோட உயர்ந்த தோழமை கிடைக்கும். ஆனா ஒருவேளை உங்களுக்கு ஓதுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, திக்கி திக்கி சிரமப்பட்டு ஓதுறீங்கன்னா உங்களுக்காக ஒரு சூப்பரான நற்செய்தி இருக்கு. உங்களுடைய முயற்சிக்கு ஒரு கூலியும் நீங்க படுற அந்த சிரமத்துக்கு இன்னொரு கூலியுமா உங்களுக்கு 2 மடங்கு நன்மை காத்துக்கிட்டு இருக்கு. பாத்தீங்களா, இங்க முயற்சிக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு கொடுக்கப்படுது. இப்போ கிடைக்க போற வெகுமதிகளோட கணக்க பார்க்கலாம். இது வெறும் ஆன்மீக ரீதியான நன்மை மட்டும் இல்ல, நம்மால கணக்கிட முடியற ஒரு பலன். குரான்ல இருந்து நீங்க ஓதுற ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் பதிவு செய்யப்படுது. ஆமாங்க, நீங்க கேக்குறது சரிதான், ஒவ்வொரு எழுத்துக்கும். இந்த வெகுமதியோட தாராள மனப்பான்மையை புரிஞ்சுக்க இந்த உதாரணமே போதும். நாம அலிஃப், லாம், மீம்னு ஓதும்போது அதை ஒரே வார்த்தையா கணக்குல எடுக்காம அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்துன்னு 3 தனித்தனி எழுத்துக்களா கருதி ஒவ்வொன்னுக்கும் 10 நன்மைகள் வீதம் 30 நன்மைகள் உடனே வழங்கப்படுது. பாருங்க, எவ்வளவு எளிமையான ஆனா எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். சரி, இவ்வளவு மகத்தான வெகுமதிகளை பத்தி பார்த்தோம். ஆனா ஒரு நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கிற மாதிரி இதுக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கு. குரானை நம்ம வாழ்க்கையில இருந்து விலக்கி வச்சா என்ன ஆகும்? அதுக்கான எச்சரிக்கை ரொம்பவும் ஆழமானது. இந்த உவமை நம்மள உள்ளிக்கி பார்க்குற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. குரானோட ஒளி இல்லாத ஒரு இதயம் ஆளரவமே இல்லாம இடிஞ்சு போய் இருள் சூழ்ந்த ஒரு பாழடைஞ்ச வீடு மாதிரி. அந்த இடத்துல அமைதியோ அழகோ வழிகாட்டுதலோ இருக்காது. அது ஆன்மீக ரீதியா உயிரே இல்லாத ஒரு இடத்த குறிக்குது. இந்த 2 படங்களையும் கொஞ்சம் பாருங்க. நம்ம இதயம் இதுல எது மாதிரி இருக்கு? குரானோட வரிகளால அலங்கரிக்கப்பட்டு இறை நினைப்போட உயிர்ப்பா இருக்கிற வீடா, இல்ல புறக்கணிக்கப்பட்டு சிலந்தி வலை பிடிச்ச ஒரு பாழடைஞ்ச வீடா? இது நாம நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இது குறிப்பா பரம்பரையா இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்த நமக்கு ஒரு முக்கியமான சிந்தனை. இஸ்லாம் நமக்கு பிறப்பால கிடைச்சிருக்கலாம், ஆனா அதோட உயிர்நாடியான குர்ஆனோட வழிகாட்டுதல் நம்ம இதயத்துல உண்மையிலே இருக்கான்னு நாம யோசிக்க வேண்டிய தருணம் இது. ஆனா இந்த எச்சரிக்கை எல்லாம் நம்மள பயமுறுத்துறதுக்காக இல்ல, நம்மள தட்டி எழுப்புறதுக்காகத்தான். ஏன்னா குரானோட கதவுகள் யாருக்காகவும் எப்பவுமே மூடப்படுறதில்ல. அதை நோக்கிய பாதை ஆச்சரியப்படுற விதமா ரொம்பவே எளிமையானது. குரானை கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம்னு ஒரு எண்ணம் நம்மகிட்ட இருக்கலாம். ஆனா இந்த இறை வாக்குறுதியே கேளுங்க. நாம இந்த குரானை நினைவு கூர்வதற்காக எளிதாகி வச்சிருக்கோன்னு இறைவனே சொல்றான். இது ஒரு திறந்த அழைப்பு. யாராவது படிப்பினை பெற இருக்கீங்களான்னு நம்மள பார்த்து கேட்கப்படுது. அப்போ எதுதான் தடையா இருக்கு? குரானே நம்மகிட்ட நேரடியா கேக்குது, அவங்க இதயங்கள் மேல பூட்டு போடப்பட்டிருக்கா அப்படின்னு. அந்த பூட்டு என்னவா இருக்கும்? நேரமில்லைங்கிற காரணமா, இல்ல சோம்பேறித்தனமா, இல்லனா இது நமக்கு புரியாதுங்கிற தேவையற்ற பயமா? குரானோட நம்ம உறவோட நோக்கம் ரொம்பவே தெளிவானது. அத ஏதோ ஒரு சடங்கு மாதிரி ஓதிட்டு கடந்து போறது மட்டும் இல்ல. அதோட வரிகளை ஓதி அதோட அர்த்தங்களை சிந்திச்சு அந்த வழிகாட்டுதலின்படி நம்ம வாழ்க்கைய அமைச்சுக்கிறது தான் உண்மையான நோக்கம். வெற்றிக்கான அந்த எளிய பாதை இந்த 3 படிகள்ல அடங்கியிருக்கு. முதல்ல அத ஓதுங்க, 2வதா அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க, கடைசியா கத்துக்கிட்ட விஷயங்களை உங்க வாழ்க்கையில செயல்படுத்துங்க. இந்த பயணத்தை யார் வேணும்னாலும் இன்னைக்கே தொடங்கலாம். ஆக
குர்ஆனோட ஒரு உண்மையான உறவை நாம ஏற்படுத்திக்கிட்டா இந்த உலக வாழ்க்கையில அமைதியும் வழிகாட்டுதலும் கிடைக்கும். மறுமை வாழ்க்கையில பாதுகாப்பும் பரிந்துரையும் கிடைக்கும். 2 மிகப்பெரிய வெற்றிகள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கேள்வி இதுதான், அந்த வெற்றியை நோக்கி முதல் அடியை எடுத்து வைக்க நீங்க தயாரா?